இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கைவிடுவதில்லை, நம்பி இருப்பார்கள். ஆம், யாரை கைவிட மாட்டார்? அவரை தேடுகிறவர்களை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தார்கள். தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எகிப்தியர்களின் கொடுமை தாங்காத போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆம், அவர்கள் கூப்பிட்ட போது அவர்களுக்கு மோசே என்கிற ஒரு தாசனை எழும்ப பண்ணினார், அவர்களை வழி நடத்த. எப்படி வழி நடத்தினார்? ஆம், அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாக 10 வாதைகள். ஒரு வாதை கூட ஜெபித்து வேண்டுதல் செய்த இஸ்ரவேல் ஜனங்களை அணுகாதபடி செட்டையின் நிழலிலே பாதுகாத்து கொண்டார். ஆம், இரண்டாவது, அவர்களுடைய பிரயாணத்தில் அவர்கள் எதற்காகவும் ஏங்கி காத்திருக்க வேண்டியதில்லை. அவர்கள் வஸ்திரம் பழசாய் போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிய ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. வானத்திலிருந்து தூதர்களின் அப்பம் மன்னாவை பொழிய பண்ணினார். அந்த மன்னாவை சாப்பிட்டு அவர்கள் மனமுடைந்த போது, அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொன்னபோது, அவர்கள் செழிப்பாய் அவர்களுக்கு காடையை கொடுத்தார். எத்தனையோ தேசங்களை கடந்து செல்லும் போது, ஜாதி மக்களை கடந்து செல்லும் போது, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின கூட்டங்களை கர்த்தர் துரத்தி அடித்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், சங்கீதம் 8:4 சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அந்த மனிதனை நேசித்தார், அந்த மனிதனை அன்பு கூர்ந்தார். ஆண்டவரை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. அந்நாளை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவோ? ஆலயத்தில் போய் கண்ணீரோடு நிற்கிறாள். தன்னுடைய வேதனையை முழுவதும் அங்கே தெரிவிக்கிறாள். ஆண்டவர் கைவிடவில்லை, கர்த்தர் கைவிடவில்லை. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யார் கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என்றால், அவருடைய வல்லமையை, அவருடைய பராக்கிரமத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான். ஆம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் அவரிடத்தில் விடுதலைக்காக, சுகத்துக்காக வருகிறார்கள். யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தார்களோ அவர்களை, நம்பிக்கையை அவர் வீண் போகச் செய்யவில்லை. கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளத்தையும் காண்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நம் தேவன் நம்மை கைவிடாத நேசர். நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம் என்றால், அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்திருப்போமானால், அவரை அறிந்தோமானால்
நம்முடைய முழு நம்பிக்கையும் அவரே. ஆம், ஒரு குஷ்டரோகியை குறித்து மத்தேயு 8 நாம் வாசிக்கிறோம் அல்லவோ, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். வார்த்தையை மறந்து விடாதீர்கள். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாதது நிமித்தம் உம்முடைய வல்லமை குறுகி போகவில்லை. நீர் வல்லமை உள்ளவர். நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். நம்மை கைவிடாத நேசர். அவர் நம்மை எல்லாவற்றிலும் வழி நடத்துகிற கர்த்தர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்களுடைய பலன். உம்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.